Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு ரெசின் ஆர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறீங்க அப்படினா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெசின் வந்துட்டு 3:1 ரேஷியோல வந்து நம்ம mix பண்ண போறோம். சோ இது வந்து இந்த பாட்டிலே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க 3:1 ரேஷியோன்னு. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசின் வந்துட்டு 3 ஸ்பூன் வந்துட்டு ஊத்திக்கிறேன். உங்ககிட்ட weighing machine இருந்துச்சுனா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கூட ரேஷியோஸ் வந்துட்டு மெஷர் பண்ணி அதல வந்துட்டு weight மெஷர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி weight machine யூஸ் பண்ணி வந்துட்டு எப்படிலாம் ரேஷியோ மெஷர் பண்ணனும் அப்படிங்கற வீடியோமே போஸ்ட் பண்ணிருப்பேன். சோ நீங்க இன்னும் அது பார்க்கல அப்படினா மறக்காம பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் மொத்தம் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரெசின் ஊத்திட்டேன். அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் ஹார்டனர் வந்துட்டு ஊத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு mix பண்ணாதீங்க. நான் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணதால இந்த மாதிரி வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கு. பட் நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா ஜென்டலா mix பண்ணிக்கோங்க. அந்த ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்துட்டு இப்போ நான் காட்ற இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு அது ஒரு 15 minutes வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ்மே பண்ணாம அப்படியே ட்ரையா அப்படியே வெச்சிடுங்க. அப்பதான் அதுல இருக்க பபிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மேல வரும். சோ நம்ம அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். நீங்க mix பண்ணிட்டு உடனே வந்துட்டு யூஸ் பண்ண ட்ரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினு பாத்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த ரெசின் மோல்ட்ஸ்ல ஊத்திட்டதுக்கு அப்புறம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அத வந்துட்டு இந்த மாதிரி வெச்சிடுங்க. அதுக்கு அப்புறம் நான் இப்போ வந்துட்டு மோல்ட்ஸ்ல வந்துட்டு ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கொயர் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குல அதுல வந்துட்டு இந்த மாதிரி மோல்ட்ஸ்ல ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள வெச்ச அந்த டால் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லைம் வாங்கியிருந்தேன் ரீசன்ட்டா. சோ அந்த ஸ்லைம்ல வந்துட்டு சென்டர்ல இந்த டால் வந்துட்டு வெச்சு கொடுத்தாங்க. லைக் யூனிகார்ன் டால் மாதிரி இருந்துச்சு. சோ கியூட்டா இருக்கே அப்படின்றதுல வந்து அதை கட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்கு ஏத்த மாதிரி நான் வெச்சிட்டேன். சோ அது வந்துட்டு இப்போ ஒரு சைடு இருக்கட்டும். அது வந்துட்டு ஒரு நம்ம டிசைனா வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க ரெசின்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மோல்ட் எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி ஓவல் ஷேப் இருந்துச்சு. சோ அந்த ஓவல் ஷேப்ல வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வைக்க போறேன். இந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் லில்லி தான், அல்லிப்பூ தான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி வாட்டர் லில்லி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ரெசின் ஆர்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணிருக்கேன். சோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா நம்ம சேனல்ல வந்துட்டு ரெசின் ஆர்ட்ஸ்னே தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதல விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த வாட்டர் லில்லியை வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலேயுமே வந்துட்டு ரெசின் ஃபில் பண்ணிட்டு அந்த பூவை வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் அந்த பெட்டல்ஸ் இருக்குல அதை வந்து தனியா சென்டர்ல வெச்சிட்டேன். அது வந்துட்டு வெச்சிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்பவே அந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்த அந்த கலருக்கும் அந்த ரெசின்குள்ள வந்து டிப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கலர் சேஞ்சஸ்மே வந்து டிஃபர் ஆகுது. இதனைக்கு நான் வந்துட்டு ஃபுல்லா ட்ரையான ஃப்ளவர் தான் வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்துட்டு ரெசின் ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த யூனிகார்ன் டால் வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்சல. சோ அதோட வால் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சோ அதை வந்துட்டு நான் கட் பண்ணி இந்த சர்க்கிள் ஷேப்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அந்த யூனிகார்ன் டால் வந்து இந்த மாதிரி நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருந்த ரெசினை வந்து இந்த மாதிரி 2 கப்ல வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு கப்ல வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து mix பண்ண போறேன். நீங்களே பாருங்க நான் வந்துட்டு எவ்வளவு கம்மியா பெயிண்ட் யூஸ் பண்றேன்னுட்டு. இதுக்கு வந்துட்டு நிறைய டிஃபரண்ட் கலர்ஸ் பெயிண்ட் வந்து நம்ம mix பண்ணிக்கலாம். லைக் ஃபேப்ரிக் பெயிண்ட், அதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ அந்த வந்துட்டு நீங்க எந்த டைப் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கோ அதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் இருக்கு. சோ அதை வந்து நான் கொஞ்சமா வந்துட்டு mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதையுமே வந்து இந்த மோல்டரை வந்து யூஸ் பண்ண போறேன். இதுல ரெசின்ல வந்து நம்ம அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் லைட்டா mix பண்ணாலே வந்துட்டு கலர் ரொம்ப டார்க்காவே எடுத்து கொடுக்குது. சோ நான் வந்துட்டு ரொம்ப லைட்டா தான் வந்துட்டு mix பண்ணிருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலர் வந்துட்டு நல்லா mix பண்ணிட்டு அதை இந்த மாதிரி சின்னதா இருக்க ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன மோல்ஸ் இருக்குல்ல. சோ அந்த மோல்ஸ் எடுத்துட்டு அதுல சின்ன ஹார்ட்டின் ஷேப் வந்துட்டு 2 இருந்துச்சு. சோ அந்த 2 ஹார்ட்டின் ஷேப்லயுமே வந்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் ரெசினை வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ இன்னொரு கப்ல வந்து நம்ம இந்த ரெசின் எடுத்துட்டோம்ல அதுல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெசினை வந்துட்டு கொஞ்சமா இந்த சின்ன சர்க்கிள் ஷேப்ல வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு நம்ம அடிஷனலா என்ன ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு மணி தான், லைக் பிள்ளையார் கண்ணெல்லாம் வைப்பாங்களா. சோ அந்த குண்டு மணி தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். அதை வந்து இந்த சர்க்கிள் ஷேப்ல வந்துட்டு நான் எனக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு 4 குண்டு மணி எடுத்துட்டு அந்த கீழ் லேயர்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மணி வச்சு ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ரெசின் வச்சு நான் ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் கொஞ்சம் ரெசின் இருந்துச்சு. அதுல என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமா வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் mix பண்ணிக்கிறேன். நான் இவ்ளோ கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். பட் அது mix பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்பவே டார்க்கா வந்துட்டு கிடைச்சிச்சு. ஸ்டார்டிங்ல mix பண்ணும்போது பிங்க் கலர்ல இருந்துச்சு. பட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல் ரெட் ஆயிடுச்சு. சோ ரொம்பவே வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப வந்துட்டு டார்க்காவுமே இருந்துச்சு. சோ இது வந்துட்டு அந்த வாட்டர் டிராப் ஷேப் இருந்துச்சு. சோ அந்த வாட்டர் டிராப் ஷேப்ல வந்துட்டு mix பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருந்த வந்துட்டு
வந்துட்டு கொஞ்சம் ஷேப்ஸ்லையுமே வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்டிருந்த 2-3 வீடியோஸில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் வந்துட்டு சீக்கிரமாக சிட்சாட் வீடியோ வந்துட்டு போட போகிறோம். ஸோ உங்களுக்கு சிட்சாட் வீடியோ வந்துட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணும், இல்லை நம்ம சேனல் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் என்ன பேசணும், இல்லை நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லையுமே வந்துட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்கலாம், நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறதுமே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கூட நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்குற கொஷின் அண்ட் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிற சிட்சாட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானுமே வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ரெசினில் வந்து நம்ம ஃபில் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு மோல்டில் வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். லைக் கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக ரெசின் இருந்துச்சு, அதை வந்து அந்த குட்டி குட்டி மோல்ஸ் இருக்குல்ல அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரெசின் எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா மோல்ஸ்லையுமே வந்துட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு நான் ஃபுல்லாக 2 days வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டேன். எந்த டிஸ்டர்புமே பண்ணாமல் இந்த மாதிரி வந்துட்டு 2 days நல்லா காய வச்சு வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்துட்டு எவ்வளோ ஷைனிங்காக வந்துட்டு ரெடி ஆகியிருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துட்டு ட்ரை ஆகி இருந்துச்சு. இப்போ இது ஒவ்வொன்றுத்தையுமே வந்துட்டு நம்ம மோல்டுலேருந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரெட் கலர் வந்து நம்ம ஃபைனலாக ஊற்றணும்ல, ஸோ அதை தான் வந்துட்டு எடுக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா ஷேப்ஸ்லையுமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் பபிள்ஸ் அங்கங்கே இருந்துச்சுன்னா பார்க்க வந்துட்டு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ எனக்கு இதில் வந்துட்டு பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு ஷேப்புமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிறிஸ்டல் மாதிரி ரொம்ப கிளியராக ரொம்ப நீட்டாக வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ஷேப்ஸில் வந்துட்டு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. லைக் இது வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுறதுக்கு டேபிள் மேலே வைக்கும் போது வந்துட்டு அந்த ரெசின் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. அதனால இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த குட்டி மோல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. பட் இந்த ஓவல் ஷேப் மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது லைக் அந்த சென்டரில் வந்துட்டு ஏதோ டேமேஜ் ஆன பீஸ் மாதிரி வந்துருச்சு. பட் இதுக்குமே வந்துட்டு நான் சேம் ரேஷியோ தான் மிக்ஸ் பண்ணி ஊற்றுனேன். பட் இது மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அதை யூஸ் பண்ண தோணலை. அதனால வந்துட்டு நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ அதை தவிர்த்து பேலன்ஸ் நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த ரெசின் மோல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த ஷார்ப் பேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஷார்ப் பேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம சாண்ட் பேப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடும். நம்ம அது மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்துட்டு நான் எல்லா மோல்ஸ் அதாவது நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த ரெசின் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட ஒரு செட் ஆஃப் கீ செயின்ஸ் இருக்குது. லைக் அந்த கீ செயினுக்கு ஹேங்கிங் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். இப்போ அதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நீக்கி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்தா அந்த ரெசின் ஒவ்வொரு மோல்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஷேப்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஹோல்ஸ் இருக்கும். பிகாஸ் நான் வாங்கின ரெசின் மோல்ஸ் வந்துட்டு ஹோல்ஸ் வச்சு தான் வாங்கியிருந்தேன். இதிலே வந்துட்டு ஹோல்ஸ் இல்லாமல் கூட இருக்குது. ஹோல்ஸ் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் மோல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கீ செயின்ஸ் ஹேங்கிங் வந்துட்டு மாட்டும் போது நம்மளே அந்த ஹோல் வந்துட்டு மேனுவலாக போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு ஹெட் பின் ஐபின் யூஸ் பண்ணி வந்துட்டு ஜம்ப்ரிங்ஸ் மாதிரி வந்துட்டு நான் செஞ்சுருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி ஜம்ப்ரிங்ஸ் இருக்குது. பட் அது வந்துட்டு போடும்போது ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. இந்த லென்த்துக்கு வந்துட்டு அது பத்தலை. அதனால என்கிட்ட வந்துட்டு லென்த்தியாக இருக்க ஐபின் அண்ட் ஹெட் பின் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி நான் ஜம்ப்ரிங்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். இது நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்துட்டு கண்டினியூவாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இப்போ இதே மாதிரி வந்து அந்த ஜம்ப்ரிங்ஸ் மாதிரி செஞ்சிருந்தால அதில் வந்து அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் மாட்டிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா கீ செயின்ஸ்லையுமே வந்துட்டு நான் மாட்ட போகிறேன். மோஸ்ட்லி வந்துட்டு நான் கீ செயின் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செயின்ஸ் அண்ட் தென் வந்துட்டு இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் எந்த ஜுவல்லரி வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்துட்டு அந்த இயரிங் ஐபின் அந்த ஹெட் பின் யூஸ் பண்ணி எப்படி செஞ்சேன் அப்படின்றத சொல்கிறேன். அந்த ஜம்ப்ரிங் நான் செஞ்சேன்னு சொன்னல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு லென்த்தியாக இருக்க ஒரு ஐபின் எடுத்துட்டு அந்த கார்னரில் அந்த ஐபின் ஹோல்ஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த ரெசினில் சென்டரில் ஹோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஹோல்ஸில் வந்துட்டு இந்த ஐபினை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி பெண்ட் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் வந்துட்டு இது லூஸ் ஆகாமல் டைட்டாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த கீச்செயின் ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு ஐபின் ஹெட் பின் யூஸ் பண்ணி வந்து நம்ம கீச்செயின் ஹேங்கிங் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப் ஷேப்பில் வந்து ரெட் கலர் நம்ம செஞ்சு எடுத்திருந்தோம்ல. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹெட் பின் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஹெட் பின் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜம்ப்ரிங் மாதிரி வந்து நான் டிசைனாக வளைச்சி விட்டுக்கிறேன். அது வந்துட்டு வாட்டர் ட்ராப் ஷேப்பில் இருக்கிறதில்ல, அந்த மேலே இருக்க அந்த ஜம்ப்ரிங்ஸ் வைக்கிறதுமே வந்துட்டு அந்த ஷேப்லேயே வந்து நான் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ அதை வந்துட்டு பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்மளோட செயின் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். லைக் இந்த ரெசின் ஹேக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக செயினில் வந்துட்டு செஞ்சு போட்டு காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரியே இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்துட்டு வச்சு செஞ்சுருப்பேன். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு செஞ்சதுமே இந்த மாதிரி கீச்செயினாக வந்துட்டு நான் மாற்றிட்டேன். அந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இயரிங்லாம் செய்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்த ஸ்டோன்ஸ். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு அந்த கீச்செயின் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி 2 ப்ளூ கலர் குட்டி ஹார்டின்ஸ் இருந்துச்சுல. ஸோ அதை வந்துட்டு ஸ்டட் இயரிங்காக மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டட் இயரிங் வந்துட்டு நம்ம ரெட் கலர் அண்ட் கிளிட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃபெவிக்விக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு ரெசினை யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ராப் ஆஃப் ரெசின் வச்சுட்டு அதில் இந்த ஹார்ட்டினை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ ஃபைனலாக இயரிங்க்கு வந்து இந்த புஷ் பட்டன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ரெசின் யூஸ் பண்ணி செஞ்ச இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப பக்காவாக க்யூட்டான வந்துட்டு இயரிங்ஸ், கீச்செயின் அண்ட் செயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்துட்டு நம்ம செஞ்சிருந்தோம்ல. ஸோ அந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு லெட்டர்ஸ் எழுதிக்கிறேன். இந்த சிடி மார்க்கர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அழியாத அந்த பென்னு மேலே பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் பென்னு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். நம்ம மோஸ்ட்லி பீச்சில் வாங்குற கீச்செயின்ஸில் கூட இந்த மாதிரி தான் வந்துட்டு எழுதி கொடுப்பாங்க. ரொம்பவே வந்துட்டு க்யூட்டாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் வந்துட்டு நானும் எழுதிக்கிறேன். அந்த குட்டியாக ப்ளூ கலரில் ரெக்டாங்கிள் ஷேப் செஞ்சோம்ல, அதில் வந்துட்டு நான் பெஸ்ட் விஷஸ்ன்னு எழுதிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைலி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ் கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கீச்செயின் செஞ்சு அதில் ஹாப்பி பர்த்டே இல்லாட்டி நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லணுமோ அந்த மாதிரி எழுதி கூட கிஃப்ட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு எழுதியாச்சு. அண்ட் நம்மளோட செயின்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் உங்களுக்கு எந்த கீச்செயின் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு இந்த டால் கீச்செயின் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த குண்டுமணி யூஸ் பண்ணி செஞ்ச கிச்சனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.